கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 22வது வசனம். கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலே உத்தமம். ஆண்டவர் வார்த்தைக்கு நம்ம எப்படி கீழ்ப்படிது தான் முக்கியம்னு இதே மத்தேயுவில் இதே தான் ஏசப்பா சொல்கிறாரு. 9வது அதிகாரம் 13வது வசனத்தில் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். பலியை அல்ல இரக்கத்தை தான் கேட்குறாரு ஆண்டவர். அதுபோல் ஆண்டவருக்கு நம்ம எவ்வளோ தான் பலி செலுத்தினாலும் இல்லை அவருக்கு நம்ம இப்போ நம்ம பாதரட்சி இல்லாமல் நம்ம நடந்து போனாலும் நம்ம எவ்வளவோ நம்ம உடம்பு வருத்தப்படுத்தினாலும் அப்போ நம்ம எப்படி பாஸ்டிங் இருந்தாலும் எப்படி ஆண்டவருக்கு எப்படிலாம் நம்ம ஒடுக்கினாலும் கூட ஒன்று தான் ஆண்டவர் கேட்குறாரு. அவர் இந்த பலியெல்லாம் நான் பிரியமாக இல்லை. ஆண்டவர் அவருக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படிதணும். ஆண்டவர் வார்த்தைக்கே கீழ்ப்படியதை தான் நான் விரும்புகிறேன். என் வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேணும் என்று ஆண்டவர் விரும்பி கேட்குறாரு. அதனால் ஆண்டவர் வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது ஆண்டவர் நம்ம மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறாரு, நம்ம மேலே அன்பாக இருக்கிறாரு. அப்போது இதே போல் அப்போது இவர் சாமுவேல் தீர்க்கதரிசியாக இருக்கிறாரு. சவுலை அந்த ஜனங்கள் எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்குறாங்க. அதனால் அந்த ஆண்டவர் இது சவுலை காண்பித்து இவனை ராஜாவை ஜனங்களுக்கு அபிஷேகம் பண்ணுன்னு அவர் சொல்கிறாரு. அவரும் அபிஷேகம் பண்ணுறாரு. அபிஷேகம் பண்ண உடனே அப்போ இவன் ஜனங்களுக்கு இவனுடைய கம்பீரமான உடம்பு, அவன் நல்ல திடகாத்தியமான உடம்பு, இவனுடைய நல்ல உடல் அந்த எல்லாரும் பார்த்து ஆண்டவர் அவங்க சாமியார் ரொம்ப இவர் மேலே புகழ்ந்து சொல்கிறாரு. ஆண்டவர் தேர்ந்து கொண்ட மகன் இவ்வளோ கம்பீரமாக எவ்வளோ ஒரு எல்லாரோட உயரமாக இருக்கான் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெருமைப்படுறாரு. அப்போது சாமுவேல் அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி அந்த சவுல்கிட்ட சொல்கிறாரு. முதல் ராஜா சவுல் ராஜா தான். அவர்கிட்ட சொல்கிறாரு, நீ இன்னும் 7 நாட்கள் நான் வரேன். நான் ராமாவுக்கு என்னுடைய ராமாவுக்கு நான் போகிறேன். நான் போயிட்டு வர வரலும் 7 நாட்கள் நீ காத்திருக்க வேண்டும். அப்போ நான் பலி கொடுத்து ஆண்டு வார்த்தையை உனக்கு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அவர் இடத்துக்கு ராமாவுக்கு போயிடுறாரு. ராமான்ற இடத்துக்கு போயிடுறாரு. போயிட்ட உடனே இவர் இந்த அப்போ இவருக்கு இந்த சவுல் ராஜாவை எதிர்த்து பெலிஸ்தரெல்லாம் சண்டைக்கு ஆயத்தமாக வர போகிறாங்க. அப்போது ஆயத்தமாக வரும்போது இவர் ஜனங்களாம் நம்ம விட்டு சிதறி போயிடுவாங்க, அதுக்குள்ளே ஆண்டவர் வார்த்தை நம்ம கேட்கணும், பலி கொடுக்கணும்னு அவசரப்பட்டு 7 நாள் காத்திருக்கிறாரு. அந்த 7 நாளில் இவர் சாமுவேல் வராத போகும்போது அப்போ இவர் சொல்கிறாரு, அவங்க ஆசாரியங்கிட்ட பலியெல்லாம் எடுத்துன்னு வந்துங்க, நான் பலி கொடுக்குறேன் அப்படின்றாரு. அப்புறம் ஆண்டவருக்கு பலி கொடுத்துட்டு அவர் திரும்பி பார்க்குறாரு. சாமுவேல் தீர்க்கதரிசி நிற்கிறாரு. அப்போ என்ன காரியம் நீங்கள் செஞ்சீங்க? ஏன் நீங்கள் பலி கொடுத்தீங்க? நான் சொன்னேன்ல 7 நாள் காத்திருங்கன்னு சொன்னேன். 7 நாள் காத்திருக்கிறது விட்டுட்டு நீங்கள் நீங்களே பலி செலுத்தலாமா? நீங்கள் ராஜா நாட்டை ஆளும் பொறுப்பு, யுத்தத்துக்கு செல்லும் பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு. ஆனால் ஆசாரியர்கள் தான் ஆண்டவருக்கு பலி கொடுக்கணும். இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. அவங்கவுங்க காரியத்தை அவங்கவுங்க தான் செய்யணும். அதை விட்டுட்டு நீங்கள் இப்படி ஆசாரியர் செய்ய வேண்டிய காரியத்தை பலி கொடுக்கலாமா? அப்படி தான் ஆண்டவர் எவ்வளோ துக்கப்படுவார் அப்படின்ட்டு இவர் ரொம்ப வருத்தப்பட்டு அப்புறம் போயிட்ட உடனே ஆண்டவர் துக்கப்படுறாரு. இவன் எனக்கு நீங்கள் குறிப்பிட்ட அந்த 7 நாளில் இவன் காத்திருக்க இல்லையே அப்படின்ட்டு ஆண்டவரும் ரொம்ப துக்கப்படுறாரு. ஆனாலும் ஆண்டவர் நம்ம ஆண்டவர் மன்னிக்கிற தேவன் இல்லையா? அதனால் 2வது ஒரு பொறுப்பு கொடுக்குறாரு. பொறுப்பு சாமுவேல்கிட்ட சொல்லி அனுப்புகிறாரு. அப்போது சாமுவேல் அந்த சவுல்கிட்ட சொல்கிறாரு, நீ நான் என்னுடைய ஜனங்க இஸ்ரவேல் ஜனங்க
எகிப்திலிருந்து நான் அழைத்து வரும்போது அப்போ வழியில் என் ஜனங்கள் வனாந்தரத்தில் வரும்போது விடாய்த்தவர்களாக களைத்தவர்களாக வந்திருந்தாங்க. அப்போது இந்த அமலேக்கு என்ன பண்ணால் பின்னால் வந்து அவங்களே வந்து வெட்டும்படியாக வந்து யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்தி ஓடி வந்தான். அதனால் வந்து அவன் மேலே நான் வந்து கோபமாக இருக்கேன். அவனை பூமியில் எங்கில் இராதபடிக்கு நான் அவங்களை அழித்து போடுவேன்னு நான் வைராக்கியம் கொண்டிருக்கேன். அதனால இந்த முதல் ராஜாவான இந்த சவுலுக்கு நான் கட்டளை கொடுக்குறேன். இவன் போய் அமலேக்கு நாட்டில் போய் அந்த நாட்டில் உள்ள அத்தனை பேர் ஆண்டவரே, பெண்கள், ஆண்கள், குழந்தைகள், பெரியவங்க, ஆடு, மாடு, ஒட்டகம் எல்லாம் ஒன்று விடாமல் எல்லாத்துக்கும் ஒன்று அழிச்சு போட்டுடணும். அழிச்சிட்டு நாட்டை வந்து தீக்கொளுத்தி வச்சிடணும் அப்படின்ட்டு ஆண்டவர் வந்து சாமுவேல் கிட்ட சொல்லி அனுப்புகிறாரு. அந்த சாமுவேல் வந்து சவுல்கிட்ட போய் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுன்னு அனுப்பி வைக்கிறாரு. இவரும் ஆண்டவருடைய வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன்னு சொல்லி அவரும் வந்து அந்த சவுல் வந்து கூட இராணுவ வீரர்லாம் கூட்டின்னு போயிட்டு அந்த நாட்டில் உள்ள முதல் தரம் அந்த நாட்டில் கொழுமையான ஆடு, மாடு இதெல்லாம் பார்த்த உடனே இவருக்கு மிகுந்த ஆசையாயிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, இந்த முதல் தரமான ஆடு, மாடு இவற்றையெல்லாம் வந்து கொழுன்னு இருக்கிறத வந்து அவர் வந்து எல்லாம் ஒரு ஜனங்களை வந்து எல்லாம் எடுத்துன்னு வராங்க. அப்புறம் வந்து நாட்டில் வந்து தேவையில்லாத நசல் கொண்டது, வியாதிப்பட்டது இதையெல்லாம் வந்து அழித்து போட்டுட்டு முக்கியமாக வந்து அந்த நாட்டினுடைய ராஜாவை அவனை வந்து அந்த ராஜா வந்து கூட வந்து கூட்டின்னு வராங்க. அந்த ராஜாவை வந்து கூட அடிச்சுன்னு வராங்க. அப்போ அழிச்சுன்னு வந்த உடனே இந்த ராஜா உடனே வந்து இந்த சவுல் வந்து நாட்டுக்கு வந்துடுறாரு. அந்த நேரத்தில் வந்து சாமுவேல் வராரு. சாமுவேல் வந்தோடனே சாமுவேல்கிட்ட சவுல் பெருமையாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, பார்த்தீங்களா, ஆண்டவர் சொன்னபடி அவரை நிறைவேற்றி விட்டுட்டேன், அந்த நாட்டையே தீ கொளுத்தி வித்துட்டேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. அப்போது சாமுவேல் கேட்குறாரு, நான் கேட்குறேன், இந்த ஆடு மாடு சத்தெல்லாம் கேட்குது, அது என்னன்னு கேட்குறாரு. அப்போது இது ஜனங்க வந்து ஆண்டவருக்கு பலி கொடுப்பதற்காக எல்லாம் முதல் தரமானது, இரண்டாம் தரமானது, இப்படி முக்கியமானதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ தான் வந்து அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்கிறார், புத்தீனமாக செஞ்சிட்டிங்களே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதை பார்க்கலும், அவர் வார்த்தைக்கு செவி கொடுக்குவதை பார்த்துலும் இது பலி முக்கியமா? அவர் வார்த்தையை தானே நம்ம முக்கியமாக கடைப்பிடிக்கணும், அவர் வார்த்தைக்கு தான் நம்ம கீழ்ப்படி நடக்கணும். அப்படி இல்லாமல் நீங்கள் புத்தீனமாக செய்துட்டீங்களே, இது ஆண்டவருக்கு சற்றும் பிரியமில்லாத காரியம்னு அவர் வருத்தப்பட்டு அவர் போயிடுறாரு. அப்போது வந்து அதே போல் வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் பலியலை இறக்கத்தை தான் கேட்குறேன்ட்டு நம்ம ஆண்டவரும் சொல்கிறாரு. அது போல் வந்து ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் இயேசு சொல்கிறாரு. அது போல் வந்து அந்த சவுல் வந்து ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படியாதனால அவர் அவனை ராஜாவாக்கினது எனக்கு மிகுந்த வேதனை கொடுக்குது. அவனுக்கு வந்து ஏன் நான் இவனை ராஜாவாக்கினேன்னு எனக்கு ரொம்ப கஷ்டம், வேதனையாக இருக்குதுன்னு அவர் வந்து அவனு மேலே வருத்தப்பட்டிருக்காரு. அதனால் அவனுடைய ராஜ்யபாரத்தை பிடுங்கி அவருடைய அவருடைய உத்தமமாக இருந்த கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு உண்மையாக ஜீவித்த அந்த ராஜ்யபாரத்தை இன்னொருத்தர் கொடுக்கறதுக்கு ஆண்டவர் விருப்பமாக இருக்கிறாரு. அந்த மாதிரி கீழ்ப்படியதுனால மிகுந்த வேதனையோடு இருந்தார். அவன் ராஜா பாரதியே அவருக்கு ஏன் கொடுத்தனோன்னு வருத்தப்பட்டு இருக்காரு. அதனால் நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவனுக்கு கட்டளை என்ன, அவருடைய சத்தியம் என்ன, அவர் பிரமாணம் என்ன, நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு, அதெல்லாம் நம்ம கீழ்ப்படிந்து நம்ம நடக்கும்போது ஆண்டவருக்கு அது பிரியமாக இருக்கும். அப்படி இல்லாத நான் அதை பலி கொடுக்குறேன், இதை பலி கொடுக்குறேன், அந்த புண்ணியஸ்தலத்துக்கு போகிறேன், இப்படி போகிறேன், அப்படி போகிறேன், இத்தனை பணம் செலவழிக்க போகிறேன், இப்படி அதெல்லாம் நான் பிரியப்படல. ஆண்டவர் அவர் வார்த்தை என்ன, அவர் என்ன சொல்கிறாரு அது கேட்கணும். அந்த நோவா என்ன சொன்னார், அவர் அழைச்சி கோப்பேர் மரத்தினால் கப்பலை கட்டுன்றாரு. ஆண்டவர் கோப்பேறு மரம் கிடைக்கல, நான் கேதுரு மரத்தில் கட்டினாரே இல்லை, அவர் சொன்னபடியே தான் செய்தார். அதுபோல் அவருடைய கீழ்ப்படிந்து நடக்கும்போது அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி நம்ம நடக்கும்போது ஆண்டவர் நம்ம மேலே பிரியமாக இருக்கிறாரு, நம்ம மேலே வாஞ்சியாக இருக்கிறாரு, நம்ம விண்ணப்பத்தைலாம் நிறைவேற்றுவார். அப்போது அந்த ஆண்டவர்
ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமாக நடக்கணும். நம்ம ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார் இல்லையா? அந்த நேரத்தில் ஆபிரகாமுக்கு இந்த ஆண்டவரை பற்றி தெரியாது, ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ளலை. ஆனால் அவங்க அப்பா வந்து விற்கிறது செய்து விற்கிறவராக இருந்த அந்த இடத்த விட்டு கடந்து போய் கானானு போகணும்னு போயிட்டார். அப்போது ஆபிரகாம அந்த வர வழியில் வந்து 600 இருந்துட்டார் ஆபிரகாம். அந்த இருந்த இடத்துல ஆபிரகாம் அடித்து, ஆண்டவர் நான் காண்பிக்க தேசத்துக்கு போவேன்னு சொல்கிறாரு. அப்போது ஆண்டவரே நான் பிரயாணம் பண்ண ஒன்றும் இல்லையே, நான் நடந்து அந்த காட்டுக்கு எப்படி போக முடியும்? முன்பின் தெரியாத ஜனங்க இருப்பாங்களே, என்னுடைய சொந்த பந்தத்தை விட்டு நான் எப்படி போவேன் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட ஆபிரகாம் கேட்கவே இல்லை. ஆண்டவர் போக சொன்னாரா? உடனடியாக போயிட்டார். அங்கே போனவனையும் ஆண்டவருக்கு மிகுந்த அவர் மேலே சந்தோஷமாயிட்டு உடனே வந்து ஆண்டவர் வந்து அந்த இடத்துல வந்து கிழக்குக்கு மேற்குக்கோ வடக்கும் தெற்கோ நோக்கிப்பார், இந்த தேசத்தெல்லாம் சந்ததிக்கு நான் சுதந்திரமாக தருவேன்னு சொல்கிறாரு. நீ கண் பார்க்க பூமியெல்லாம் தருவேன், நீ கால் மண்டக்கும் தேசத்தையெல்லாம் தருவேன்னு அந்த கானான் தேசத்தையெல்லாம் வந்து உன் சந்ததி கொடுப்பேன்னு சொல்கிறாரு. மட்டுமல்ல, அவர் 75 வருடத்தில் வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போலும் கடற்கரை மணலை போலும் பெருகப்படும் சொன்னார். ஆனால் அப்போது அவருக்கு கர்ப்பக்கனியே இல்லை, குழந்தை இல்லை. ஆனால் 25 வருடங்களாக ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படிந்து காத்து நின்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அதிசய அற்புதமாக அவருக்கு கொடுத்தார். அப்போது வந்து அந்த குழந்தைய கூட அந்த என்ன பண்ணார், சோதிப்பதற்காக பலி கேட்குறாரு. பலி கேட்ட உடனே அவர் வருவார்த்தை சொல்லவே இல்லை. அவர் குறிப்பிட்ட அந்த இடத்துக்கு போய் மோரியா தேசத்துக்கு போய் அந்த குறிப்பிட்ட மலையில் குழந்தைய பலி கொடுப்பதற்காக கைகளும் கால்களையும் கட்டி பலியிட கையை ஓங்கிய போது, அந்த பட்டயத்தை ஓங்கிய போது ஆண்டவர் வந்து சோதி தெரிந்து சோதையை ஜெயம் பெற்ற போது பலிக்கடவை காண்பிக்கிறாரு. அப்போது ஆண்டவர் மேலே சந்ததி ராஜாக்கு தோன்றுவார்கள், உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்கள் போலும் கடற்கரை மலையை போலும் பெருகப்பண்ணேன்னு. ஏன்? ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படி நடந்ததால் ஆண்டவர் சந்ததியை வந்து ஆசீர்வாதமாக வைக்கிறாரு. லோத்து வந்து கீழ்ப்படியவே இல்லை. எப்படின்னாக்கா, லோத்து வந்து சோதோம் குமர நாட்டில் இருந்தபோது அந்த நாட்டை அழிப்பதற்காக அந்த தேவதூதர் வந்து நிற்கிறாங்க. அப்போ வந்து இவர் வந்து இந்த லோத்து வந்து அந்த இடத்துல இருக்கும்போது அவங்கள வந்து இந்த இடத்த விட்டு நீ போயிடு, இதில் நான் கந்தகமும் நெருப்பும் கொட்ட வந்திருக்கோம் அப்படின்றாங்க. ஆனால் இவர் வந்து அந்த இடத்த விட்டு கடந்து போகிறதுக்கு அவர் மனசு வரலை. அவர் அங்கேயே நிற்கும்போது அவர் மேல் கொண்ட இரக்கத்தினால அவரும் ஒரு மனைவி 2 பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் கரங்களை பிடித்து தூரமாக இட்டுன்னு வந்து வெளியே கொண்டு வந்து விட்டு திரும்பி பார்க்காத ஓடி போங்க, இங்கே இந்த சமபூமியில் எங்கேயும் நிற்காதீங்க அப்படின்றாரு. ஆனால் அப்போ கூட ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அவர்கிட்ட, அந்த லோத்து வந்து நீ வந்து ஆண்டவரே என்னால் அவ்வளோ தூரம் ஓட முடியாது, நான் வந்து ஏதோ எதுக்கு சின்ன ஊர் இருக்குது இல்லையா, அந்த ஊரில் போயிடுற, அதுவரை நீங்கள் வந்து அழிக்காதீங்கன்றாரு. சரி உன் வார்த்தையின்படி சொல்கிறேன்ட்டு அதையும் அழிக்காது இருந்தார். அப்புறம் அங்கேருந்து என்ன பண்ணுறாரு, மலைக்கு ஓடி போகிறாரு. அங்கேருந்து இது மாதிரி வந்து லோத்து வந்து ஆண்டவர் சொல்கிறத கீழ்ப்படியாமல் நீ போனால் போக வேண்டியதானே, ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படிந்து அவருக்கு அந்த பலன் கொடுக்க மாட்டாரா, ஓடுறதுக்கு பலன் கொடுக்க மாட்டாரா, அவர் வந்து தப்பித்துக்கொள்ள பலன் கொடுக்க மாட்டாரா, இவ்வளோ சொன்னவர் 2 கீழ்ப்படியாமல் நான் அங்கே தான் போவேன் இங்கே தான் போவேன்னு சொன்னதால் அவன் சந்ததியே சாபத்துக்கு உள்ளாடியே ஆண்டவர் கீழ்ப்படியாதவங்களாக ஆயிட்டாங்க. நோவா கீழ்ப்படிந்தார். நோவா வந்து ஆண்டவர் சொன்னபடியே வந்து மழையே பார்க்காத ஒரு நோவா. அந்த காலத்தில் மழையே பார்க்கல. ஆனாலும் வந்து ஆண்டவர் வந்து மழை பெய்ய போது நீ வந்து நீயும் சந்ததி, ஏன்னா இந்த சந்ததி பொல்லாதாக இருக்குது இந்த ஊரில், எனக்கு வந்து இவங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் சொற்கள் எல்லாம் மிகுந்த பாவம் நிறைந்ததாக இருக்க கண்டு இந்த ஜனங்களை நான் ஏன் தான் படைத்தனோ என்று ஆண்டவர் மனசாப்பட்டு, ஆனால் வந்து நோவா வந்து அந்த இடத்துல அவர் பரிசுத்தமாக தன்னை காத்து தன் குடும்பங்களை காத்து ஆண்டவரோடு இசைந்து நடந்ததால், ஆண்டவரோடு ஒன்றித்து நடந்ததால் அவருக்கு ஆண்டவர் கண்ணில் கிருபை கிடைச்சது. ஆண்டவர் வந்து இந்த மாதிரி நீ வந்து ஒரு கப்பல் செய்ய, அதில் நீயும் குடும்பம் காப்பாற்றப்படுவீங்கன்னு சொல்லும்போது அதே மாதிரி செஞ்சு அவர் எப்படி சொல்கிறாரோ, அவர் நீளம் அகலம் எப்படி அகலம் உயரம் எப்படி சொல்கிறாரோ அதே மாதிரி எந்த மரம் எல்லாத்தையும் செய்து முடித்த பிற்பாடு ஆண்டவர் வந்து உலகமே அழிந்து போனாலும் அந்த
அந்த அந்த மழையினால் அழிந்து போனாலும் கீழ்ப்படிந்த லோத்து வந்து பத்திரமாக அந்த 40 நாட்கள் இரவும் பகலுமாக பெய்த மழையில் 150 நாள் அந்த பூமியெல்லாம் தண்ணீர் நிறைந்திருந்த போதும் அந்த கப்பல் மட்டும் எந்த சேதமும் அல்லாதபடிக்கு காத்து கொண்டாருன்னா அவருடைய கீழ்ப்படிதலும் அவருடைய ஆண்டவரோடு இசைந்து நடந்ததால் ஆண்டவர் ஒன்று சித்தப்படி நடந்ததால் அவரால் குடும்பமே காப்பாற்றப்பட்டு அவர் மூலமாக நம்ம வந்து நாட்டில் ஜனத்தொகை வந்தது காரணம் அது நோவா வந்து அவருடைய கீழ்ப்படிந்த அந்த நோவா கீழ்ப்படிந்ததால் கீழ்ப்படிந்து ஈசாக்கும் கீழ்ப்படிந்தார். எப்படி கீழ்ப்படிந்தார்? அந்த ஆபிரகாம் இருந்த காலத்தில் ஏற்பட்ட கொடிய பஞ்சம் போல் ஈசாக்கு காலத்தில் வந்து பஞ்சம் ஏற்பட்ட போது அப்போ வந்து ஈசாக்கு ஆபிரகாம் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இந்த தேசத்தில் இல்லாமல் எகிப்துக்கு போகாமல் நான் காண்பிக்கு தேசத்துக்கு போன்னு ஆண்டவர் வந்து ஈசாக்கோட சொல்கிறாரு. அதே போல் ஈசாக்கு அது கேராருடைய போய் விதை விதைக்கும்போது அப்போ 100 மடங்கு பலன் கொடுக்குது. ஏன்னா ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படிந்து வந்ததால் 100க்கு 100 பலன் கொடுக்கும்படியாக செய்கிறாரு. மேலும் வந்து அந்த இடத்துல வந்து அவர் தங்கியிருந்து அவர் வந்து நீரூட்டு தோண்டும் போது அந்த எதிரிங்களாம் சேர்ந்து நீரூட்டை மண் போட்டு கல் போட்டு அடிச்சிடுறாங்க. அடிச்சிட்ட உடனே அப்போது வந்து இந்த அபிமேலேக்கு பெலிஸ்தீன் ராஜாவாக அபிமேலேக்கு சொல்கிறாரு, நீ எங்களோட பலத்தவனானாய், அதனால் வந்து நீ எந்த இடத்துட்டு போயிடுன்னு சொல்கிறாரு. உடனே வந்து ஈசாக்கு வந்து அந்த இடத்த வந்து அவர் வாக்குவாதம் பண்ணாமல் அவங்க சண்டை போடாமல் அந்த இடத்துட்டு கடந்து வராங்க. அதே போல் இன்னொரு இடம் நீரூட்டு தோண்டும் போது அந்த இடத்து நீரூட்டு பெருக்கெடுத்த வந்த மேய்ப்பர்கள் வந்து பொறாமைப்பட்டு எங்களுதுன்னு வாக்குவாதம் பண்ணும்போது அங்கேருந்து வந்துடுறாரு. இது மாதிரி வந்து அவர் எந்த நீரூட்டு தோன்றினாலும் அது எங்களுதுன்னு வாக்குவாதம் பண்ணி அவரை வந்து அவங்க துரத்துற பார்க்குறாங்க. ஏன்னா ஈசாக்கு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இவருடைய ஆசீர்வாதம் ஆண்டவருடைய கிருபை இருந்தால ஆடு மாடு அதிகமாக மிருக ஜீவன்கள் பெருக்கி வேலைக்காரி அதிகமாக இருந்ததால் சென்ற இடமெல்லாம் வந்து முதலாவது அவருக்கு தண்ணி தேவைப்பட்டது ஜனங்களுக்கு. அதனால் வந்து அவர் என்ன பண்ண தண்ணீர் தோண்டும் போது ஒவ்வொரு இடத்துல வந்து அவங்க வந்து வாக்குவாதம் பண்ணுறாங்க. அந்த இடத்துல வந்து தண்ணீர் தோண்டும்போது அவங்க வந்து வாக்குவாதம் பண்ணும்போது தன்னுடைய ஆபிரகாம் இருந்த காலத்தை தோண்டின துறவு தான் அது. ஆனால் அது எங்களுடையதுன்னு சொல்லும்போது சரி என்று அவங்க அந்த இடத்துல சேதேக் என்று பேரிட்டு அந்த துறவுக்கு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. மறுபடியும் வந்து தண்ணீர் துறவு தோடும்போது அந்த இடத்துல வந்து நீரூட்டு பெருக்கெடுத்து வரும்போது அப்போது அவங்க அந்த இடத்த விட்டு அமைதியாக போயிடுறாரு. அவங்க வாக்குவாதம் பண்ணினதுனால சித்னா என்று அந்த இடத்த பேரிட்டு விட்டு இன்னொரு இடத்துக்கு போய் அவங்க போய் பள்ளத்தாக்கில் போய் நீரூட்டு தோண்டும் போது தண்ணீர் வந்து பெருக்கெடுத்து வரும்போது ஆண்டவர் அவங்க வாக்குவாதம் பண்ணாத போயிட்டாங்க. அதனால் வந்து அந்த இடத்துல வந்து ஆண்டவர் என்னை பெருக பண்ணினார் என்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லித்து ஆண்டவருக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடந்ததால் அந்த எந்த ராஜா துரத்தினாமலே அந்த பெலிஸ்தீன் ராஜா அபிமேலேக்கு அவங்க தம்பி சேனாதிபதியெல்லாம் வந்து இந்த ஈசாக்கோட வந்து நிற்கிறாங்க. அப்போது ஈசாக்கு கேட்குறாரு, நீங்கள் தான் என்னை துரத்திட்டீங்களே, ஏன் வந்து நிற்கிறீங்கன்னு கேட்குறாரு. அப்போது சொன்னால் நிச்சயமாகவே ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். அதை வந்து நீங்கள் தோன்ற துறவெல்லாம் வந்து தண்ணீர் வருது, நீங்கள் வந்து கைட்டு செய்யும் காரியெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்குது, நிலம் 100க்கு 100 பலன் கொடுக்குது, நிச்சயமாக ஆண்டவர் உன்னோடு இருக்கிறாண்டு அந்த எதிரி வந்து சாட்சி சொல்லத்தக்கதாக ஆண்டவர் செய்கிறார். ஏன்னாக்கா ஆண்டவர் கீழ்ப்படிந்து நடந்ததால் மற்றவங்களோட வாக்குவாதம் பண்ணாமல் அவங்களுக்கு அந்த சண்டை பண்ணாமல் அமைதி ஆண்டவர் சார்ந்து வாழ்ந்ததால் அந்த எதிரிக்கு வந்து சாட்சி சொல்லத்தக்கதாக ஆண்டவர் அற்புதமாக வந்து ஈசாக்கு ஆசீர்வாதமாக இது அவருடைய உயர்த்தி மேன்மைப்படுத்தினார். அப்புறம் அன்னை மரியாள் வந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படி நடக்கிறாங்க. சகரியாவுக்கு போய் அந்த தேவதூதன் சொல்கிறாரு, கிருபை பெற்று அது நீ வந்து உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உங்கள் மனைவி வந்து குழந்தை பிறக்க செய்வேன்னு சொல்கிறாரு. அப்போது அவர் அந்த சகரியா சொல்கிறாரு, இது எப்படி ஆகும்? நான் வயது சென்ற கிழவனாக இருக்கிறேன், என் மனைவி வந்து வயதானவங்களாக இருக்காங்களே, எப்படி எங்களுக்கு உண்டாகுன்னு கேட்குறாரு. அப்போது நான் ஆண்டவர் சமூகத்தில் நிற்கிற கபிரியேல் தூதன் இந்த நற்செய்தியை அறிவிப்பதற்காக நான் உங்கள்கிட்ட வந்தேன். ஆனால் நீ வந்து இந்த வார்த்தையை நம்பாத போனதுனால குழந்தை பிறக்கும் நாள் மட்டும் நீ ஊமையாக இருப்பான்னு சொல்கிறாரு. அதே வந்து மரியாள் கிட்ட வந்து சொல்கிறாரு தேவதூதர் வந்து அவர் கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார்,
அதனால் நீ வந்து ஒரு குழந்தை ஒன்று கன்னி மரியாதை நீ ஒரு ஒரு குழந்தை பெற்றெடுப்பாய் அப்படின்னு சொல்லும்போது இவங்க அம்மா கேட்குறாங்க, இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேனே அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா இவங்க கேட்குறதுல ஒரு காரணம் இருக்குது. அந்த காலத்தில் கன்னி பெண்கள் இந்த மாதிரி பெண்கள் வந்து தப்பு செஞ்சால் கடுமையான தண்டனை, கல்லெறிஞ்சு கொன்று போட்டுடுவாங்க. அப்போது இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, இப்படி கேட்கும்போது அப்போ வந்து இவர் என்ன சொல்கிறாருனாக்கா, ஆண்டவருடைய பரிசுத்தாவின் நேரிடும், அப்போ வந்து உனக்கு வந்து ஆண்டவருடைய குமாரன் பிறப்பாருன்னு சொல்லும்போது அப்போது இவங்க சொன்னால், அதோ ஆண்டவருடைய அடிமை உன் வார்த்தையின்படியே ஆக கடவுதுன்னு தன்னை தாழ்த்தி ஆண்டவர் பாதத்தில் ஒப்பு கொடுத்துட்டாங்க. ஆனால் இவர் வந்து சகரியா வந்து இவர் வந்து அவங்க மனைவி இருக்காங்களே, அவங்க வந்து எலிசபெத்து, அவங்க வந்து ஆரோன் குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆசாரிய குடும்பத்தில் வந்தவங்க. இவரும் வந்து ஆசாரிய குடும்பத்தில் வந்தவர். இவங்க வந்து அப்போது அந்த ஆபிரகாமும் சாராள வயசான காலத்தில் குழந்தை பெற்றெடுத்தாருன்ட்டு இவர் வந்து அதை வந்து நம்பணும், அது விசுவாசிக்கணும். அவங்களுக்கு கொடுத்தாரு ஆண்டவர், அதே போல் நமக்கும் கொடுத்துருக்காருன்னு நம்பாமல் இது எப்படி ஆகும்னு கேட்டதால் ஆண்டவர் வந்து இந்த கேள்விக்கு அந்த அவங்கள உண்மையாக்கி குழந்தை பிறந்த பிற்பாடு இவங்களுக்கு நாவின் கட்டை அவிழ்த்து விட்டார். அதனால் வந்து நம்ம வந்து ஆண்டவருக்கு எவ்வளோக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோமோ, ஆண்டவர் பயந்து நடக்கிறோமோ, ஆண்டவருக்கு வந்து அவர் வார்த்தை கீழ்ப்படியும் போது நம்ம வந்து பல மடங்கு ஆசீர்வதிப்பார். அவர் என்ன சொன்னாலும் உடனடியாக இதோ ஆண்டவரேன்னு நம்ம வந்து ஆண்டவருக்கு பிரியமானது செய்யணும், அவர் வார்த்தை கீழ்ப்படினோம், அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படினோம். அவர் எப்படி ஆண்டவர் எப்படி நடத்துவார் என்று அவர் பாதத்தில் காத்திருந்து இருக்கும்போது ஆண்டவர் நம்ம நடத்துவார். ஒரு நாள் நம்ம கைவிட மாட்டார். ஆண்டவர் நல்லவர், அவர் அன்பு உள்ளவர், இரக்கம் உள்ளவர், நீடி சாந்தமுடன் மிகுந்த கிருபை உள்ளவர். நம்ம ஒரு நாள் கைவிட மாட்டார் ஆண்டவரே. அதனால் வந்து ஆண்டவர் பற்றி கொள்வோமா? இதோடு ஜெபிக்கலாம். ஆண்டவரே, தகப்பனே, அப்பா சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, உங்கள் கொடி தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, தகப்பனே, அப்பா உங்கள் கீழ்ப்படிய வேண்டும் ஆண்டவரே, உனக்கு பயந்து நடக்க வேண்டும் என்று கற்பித்து கொடுத்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. இதன்படி ஆண்டவரே உங்கள் கீழ்ப்படிந்து ஆண்டவரை சித்தப்படி செய்யும்போது எங்களை ஆண்டவரே ஆசீர்வாதமாக வேதிக்கிற ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தையெல்லாம் நீ பாதுகாக்கிறீர், உன் சேட்டையை நிலைவித்து பாதுகாக்கிறீர் ஆண்டவரே. என் பிள்ளைகளெல்லாம் நீ உயர்த்தி மேன்மைப்படுத்துகிறீர் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களுக்காக யாவது செய்து முடிக்கிறீர் ஆண்டவரே. அப்போ சித்தப்படி நாங்கள் நடக்க ஆண்டவரே நீ பரிசுத்தாய் கொடுத்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. வழிநடத்தும், கரங்களை பிடித்து எடுத்தும், கண்மணி போல பாதுகாத்த ராஜா. ஆண்டவரே, ஜபத்தை கேட்டதற்காக நன்றி. இந்த ஜபங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என்னை தாழ்த்தி வேண்டி கூடுகிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.